ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மைவிடுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். மாம்சத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், இந்த மாம்சம் இருக்குதே பொல்லாதது, அது ரொம்ப மோசமான ஒரு தன்மை கொண்டது. அது ரோமர் 8:7 பாருங்களேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. போன ஒரு இதில் பார்த்தோம் மாம்ச சிந்தை மரணம்னு. இங்கே ரொம்ப தெளிவாக இன்னும் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாததுமாய் இருக்கிறது, கூடாமலும் இருக்கிறது. அப்போ இதனால தான் மாம்சத்தில் நடக்கக்கூடாதுன்றதுக்கான காரணம், இட் ஹாஸ் அ நேச்சர் தட் வில் நெவர் ஒபே, இட் வில் நெவர் சப்மிட் டு காட் ஹிம்செல்ஃப். அதனால தான் மாம்சத்தில் நடக்கக்கூடாதுன்றது. மாம்சத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது, கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம். அப்போது நான் இது ஃபுல்லாக அதே இதில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அது கர்த்தர் அதை விரும்பலை. நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம், கர்த்தர் நமக்கு ரத்தம் சிந்தின நோக்கம், நம்ம இந்த பிரமாணத்துலேருந்து விடுதலையாக்கி ஆவியானவர்னு ஒருத்தர் நமக்குள்ளே இப்போ ஆளுகை செய்கிறார். இல்லை, ஒத்தரையாய் பெற்று கொண்டிருக்கிறோம். கல்லான இருதயத்தை போட்டு நமக்கு ஒரு நவமான இருதயத்தை, சதையான இருதயத்தை தந்திருக்கிறார். அப்போ இந்த இருதயத்தில் ஆவியானவர் நம்மளை எப்போவுமே நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவருக்கு அதிகமாக இடம் கொடுத்து ஆவியானவரோட வாழ்க்கை நடக்கும்பொழுது இந்த அவங்கள, அதனால தான் ஒரு பேஸ் வசனம், அது எல்லாத்துக்குமே, இந்த எபிசோடு எல்லாத்துக்கும் பேஸ் வசனம் கலாத்தியர் 5:16, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் பவுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வாக் பை த ஸ்பிரிட் யூ அண்ட் ஸோ யூ வில் நாட் கிராட்டிஃபை த டிசைர்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். ஆண்டவரே, எனக்கு இது கிருபை தாங்க ஆண்டவரே. ஏன்னா இது கீழ்ப்படியாது, இந்த பிரமாணம் கீழ்ப்படியவே முடியாதான். பாருங்கள், ஆரம்பத்துலேருந்தே அதுதான். ஈடன் ஆஃப் கார்டனில் கீழ்ப்படியதுன்னா கீழ்ப்படியில, பிசாசுக்குள்ளே அந்த குணம் இருந்துச்சு. அப்போது ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரமாணம் எனக்குள்ளே வேணாம், இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளே எனக்கு வேணாம், சிலுவையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை வழி நடத்துங்கன்னு கேட்கும்போது நம்மளை ரொம்ப நேர்த்தியாக நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.